முத்துமுந்தையில் மூன்றும் தழலழ முத்துமூரல் முகிழ்த்த டிராமய சித்துமூர்த்திதன் தாழினை சேரரு பத்து மூவர்தம் பதமலர் போற்றுவாம். திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவப் பொருவடி வேலும் கடம்பும் தடம்பையும் ஆறிரண்டும் மறுவடிவானவதனங்களாலும் மலர்கண்களும் உருவடிவாய் வந்து என் உள்ளம் உயிரப் கொண்டவே. அவையேறும் நெஞ்சினேன் முத்துவிடை கற்று அவையேற வெத்தலும் சுவையேறும் செந்தமிழ் பன்னூல் விளக்கும் சீர் ஜெகநாதபுர் அமுதழித்தாள் செம்மிக்கிறான். ஞான சஞ்சானமாகிய மருந்தீச பெருமான திருவருள் முன்னிலையில் தேவாசிரிய மண்டபத்தில் தொடர்ந்து இடையராத சமயச் சொற்பொழிவுகளை நடத்தி வருகின்ற பெரியார் அவர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற புரவலர்களுக்கும் ஐயன்பொருளாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். பண்டாரியான படிபோற்றி சொன்னார். பண்டாரத்தை நிர்வகிக்கின்றவர் பண்டாரி. எல்லா பொருளையும் கொடுத்து அவற்றை பாதுகாக்கின்ற தன்மை. கொடுத்துட்ட மாத்திரம் போராது, கொடுத்ததை சரியா உபயோகப்படுத்துகிறார்களா என்று கூட இருந்து அதை கவனிக்கணும். அதுதான் பண்டாரியினார். பெருமான் பண்டாரி போல நின்று தத்துவங்களை கூட்டி உயிர்களை புசிக்கும்படியாக செய்து காப்பாற்றுவது எப்படின்னு சொல்ல போறார். அதுதான் இந்த அடுத்த பகுதி. பண்டாரியான படிபோற்றி என்று சொல்லி முடித்தார். எல்லா பொருளும் அவரிடத்தில் இருக்கிறதுனா அவர் தான் கொடுக்கிறார். அதனாலே பண்டாரத்துக்கு உரியவர் அவர். பண்டாரம்ன்றது பொக்கிஷ சாலைக்கு பெயர். பழைய காலத்தில் அரசாங்கம் வருமானங்களை எல்லாம் சேர்த்து வைக்கிற இடம்தான் பண்டாரம். அது பின்னால ஒண்ணும் இல்லாத ஆசாமிகளை பண்டாரம். இந்த பொருள் எப்படி ஆகிப்போச்சுன்னு பாருங்க. இந்த மாதிரி சில சொற்கள் காலகட்டத்தில் மாறிப்போகும். அது மொழிவரலாற்றுக்காரர்கள் அதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. நாற்றம்னு சொல்றோம். நாற்றம்னு சொன்னா சங்க நூல்களை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா நாற்றம்னா வாசனைன்னு தான் அர்த்தம். இப்ப நாற்றம்னு சொன்னீங்கன்னா என்ன நாற்றமா இருக்குன்னு சொன்னா மூக்க பிடிச்சிக்கிற கதையா போகும். வாசனைன்னா தான் அந்த பொருள் கிடைக்கிறது. நாற்றம் சொன்னா அந்த பொருள் கிடைக்கிறது. அந்த காலத்துல நாற்றம் என்பது பொது சொல், இப்போது சிறப்பு சொல்ல ஆகிப்போச்சு. இது மாதிரி சொற்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே வரும். எண்ணெய் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது எண்ணெய். அந்த காலத்துல நீங்க நல்லெண்ணெய்ன்னு சொல்றீங்களே அதுக்குள்ள ஒரு சிறப்பு சொல் அந்த எண்ணெய் என்பது. இப்ப மர எண்ணெய்ன்றான், மண்ணெண்ணெய்ன்றான். எதுலாம் சேர்க்கக்கூடாது அதிலெல்லாம் சேர்த்துருவோம். இந்த மாதிரி சொற்களுடைய பொருள்கள் காலகட்டத்தில் மாறி போயிடும். பழைய காலத்துல விளையாட்டுன்னு சொன்னா கள் குடிச்சுட்டு ஆடுறது தான் விளையாட்டு. விளையாட்டு என்ற சொல் கள்ளுண்டு கழித்தலைத்தான் குறிக்கும். இப்ப எல்லா விளையாட்டுகளையும் குறிக்கிறது. ஸ்போர்ட்ஸ்ன்னு சொன்னா விளையாட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லுவோம். பண்டாரி அதனால்தான் மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்திமினே இது மணிவாசகர் திருவாசகத்தில் சொன்னார். மூலபண்டாரம் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் உடமையானவனாகிய பெருமான். நம்ம பண்டாரமாக இருந்ததுனாலதான் அவன் வழங்குகின்றான் அப்படின்னு சொன்னார் அடுத்த வார்த்தையில. அவனே இல்லாதப்பட்டவனா இருந்தா எப்படி கொடுக்க முடியும்? அவன் பண்டாரமா இருக்கணும். எல்லா பொருளும் உடையவனாக சேமித்து வைத்திருக்கிறவனாக அவன் இருக்கணும். அப்ப வழங்குகின்றான். இந்த சொல் ரொம்ப அருமையான சொல். அதாவது கொடுக்கிறதுக்கு பல வார்த்தைகள் உண்டு.
வழங்குதல், வீசுதல், நல்குதல், கொடுத்தல், அருளுதல், உதவுதல், தருதல், இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்கு. பழைய நூல்களில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எந்த வார்த்தையை போடுறதுன்னு பார்த்து போடுவாங்க. வழங்குகின்றான்னு என்ன அர்த்தம்? அது கையினுடைய வழக்கம். மற்றபடி என்ன கொடுக்குறோம், எதை கொடுக்குறோம்ன்றதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. கொடுக்கணும், அது பழக்கம் இருக்கு. அதான் வழங்குதல் என்பது. புறநானூற்றில் ஒரு இடத்துல சொல்றாரு, ஆய் என்கிற வள்ளல் கொடுக்குறான், அதை பற்றி சொல்ல வர்றாரு. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வடிகன் ஆயலன். இந்த பிறவியில நாம கொடுத்தோம்னா அடுத்த பிறவியில அந்த புண்ணிய பயனாக இன்பங்களை அனுபவிக்கலாம் என்று தர்மத்தை வியாபாரம் பண்ணுகின்றவன் அல்ல இந்த ஆய். அறத்தை விற்கிறவர்கள் அவர்கள். தங்களுக்கே அது 2 மடங்கா வரணும் அடுத்தபடி இன்பமா, அதுக்காக தான் செய்யறாங்க. ஏதோ ஒரு பிச்சைக்காரன் ஒரு வீட்டில் வெள்ளர் வீட்டுக்கு போனா, நீங்க சௌரியமா இருக்கிறதுக்கு தாங்க நான் பிச்சை எடுக்கிறேன். வேடிக்கையா இருக்கு, நான் சௌரியமா இருக்கிறதுக்கு நீ பிச்சை எடுக்கிறியாங்க. ஆமாங்க, நான் பிச்சை எடுக்கிறதுக்கு வந்தாதான் நீ கொடுக்க முடியும். நீ கொடுத்தாதான் அடுத்த பிறவியில சௌக்கியமா சொர்க்க போகத்தை அனுபவிச்சுட்டு இருப்ப. நீ நல்லா இருக்கணும்னு தானே நான் பிச்சை எடுக்கிறேன். வேற என்ன சொல்ல முடியும்? பண்டாரம்னார் எல்லாம் அவர்கிட்ட இருந்ததுன்னா அவர் கொடுக்கறது யாரு கொடுக்குறோம், ஏன் கொடுக்குறோம், எதுக்கு கொடுக்குறோம்னு தெரியாது. பிறரும் சான்றோர் சென்ற நெறி, நமக்கு முன்னால் இருந்தவர்கள் கொடுத்தார்கள், அதனால அவன் கொடுக்கணும். இது கையினுடைய பழக்கம். கொடுக்காம அவனால இருக்க முடியாது. கை அப்படியே கொடுத்து பழகிவிட்ட கை, அதுதான் வழங்குதல் என்ற இடத்துல உபயோகப்படுத்தும். பொருளின் தன்மை தெரியாமல் கொடுத்தான்னா எவ்வளவு கொடுக்கணும் என்னன்ற அந்த கணக்கெல்லாம் பார்க்காம கொடுத்தானா வீசுதல், தூக்கி எறியது. இந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லுக்கும் அந்த ஆற்றல் பொருள் எந்த இடத்துல எந்த சொல்ல உபயோகப்படுத்தலாம். அதனால ஒரு பொருள் பல சொற்கள் சொல்லக்கூடாது. ஒரு பொருள் பல சொற்கள் அல்ல அவைகள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பொருள் இருக்கிறது. இந்த மாதிரி பண்டாரியான படிபோற்றி, பண்டாரியா இருந்தாங்கன்னா தன்னால் காக்கப்படும் பொருள்களை சேர வேண்டிய இடத்துல சேர்ப்பித்து அது சரியான முறையில் செலவழிக்கிறதா என்பதையெல்லாம் பார்க்கக்கூடிய தன்மை அவனிடத்தில் இருக்கிறது. சிவபெருமான் தத்துவங்களை எல்லாம் உடையவன், அது சுத்தமாரியாக அடங்கி அவனுக்குள்ளதான் இருக்கிறது அந்த தத்துவங்கள். அதுதான் கொடுக்குறான் உயிர்களுக்கு. அதை கொடுத்தா அந்த உயிர்கள் அதை எப்படி செலவழிக்கிறதுன்றதே கூடவே இருந்து பார்க்கலாம். அதான் சொல்ல போறார். தண்டாத புன்புலால் போர்த்த புழுக்குரம்பை மாமனையில் அன்பு சேர்கின்றன கட்டு 5 ஆக்கி புன்புலால் போர்த்த புழு குரம்பை மாமனையில். உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். வெளியில பார்த்தா புழு இல்லாத போல தெரியும், திறந்து பார்த்தா புள்ள எல்லாம் புழு கிருமிகள். அது மான் உள்ள நினைச்சு போய் வந்துக்கிட்டு அது மான் இருக்கும். அது கொடுத்தனுக்கு அது நடத்திட்டு இருக்கோம் நமக்குள்ளேயே. எத்தனை உயிர்கள் கொடுத்தனும் நடத்துது நமக்குள்ள. புழு குரம்பை, புழுக்கள் தங்கி இருக்கின்ற குடிசையாகிய மாமனை, பெரிய வீடு. நாம் இது பெரிய ஜம்பமான வீடா நினைச்சிட்டு இருக்கோம். இது புழு குரம்பை. புன் புலால் போர்த்த அற்பமான புலாலாலே மூடியிருக்கிறது. மேலே இருக்கின்ற புலால் இருக்கிறது, அது ரொம்ப திராவை. அது ஒன்றும் கெட்டியா இல்லை, செமெண்ட் மாதிரி இல்லை. மிக சுலபமாக ஒரு உராய்வு உறைஞ்சா மேல போயிடும். புன்புலால், அந்த புன்புலாலே போர்த்த புழுக்களுக்கு உரிய குடிசையாகிய மாமனை. நமக்கு அது மாமனை, புழுக்களுக்கு அது ஒரு குடிசை வீடு மாதிரி. அது சௌரியமா அதில் உலாவி உள்ள போனது குடும்பம் கூட்டி எல்லாம் பண்ணிட்டு அது மனு. அப்படிப்பட்ட வீடு இது. இந்த பாருங்க, தண்டாத புன்புலால்.
மோட்சமான புலால்னு சொன்னால் வேணாம்னு தள்ளிடுவான். புலையனும் விரும்பா புன்புலால் யாக்கை அப்படின்பார். இலக்கணத்தை உதாரணம் காண்கிற போது இந்த உண்மை இழிவு சிறப்புமையா உயர்வு சிறப்புமையா அப்படின்னு கேட்டால் எல்லா விதமான புலாலையும் தின்னக்கூடியவனாகிய புலையன். புலால் சாப்பிட்றதுக்கு தான் புலையன்னு பேர். அந்த புலையனும் விரும்பா புன்புலால் யாக்கை, அவனும் கூட இந்த உடம்பையை விரும்புறதில்லை. ஆடு மாடை திங்கிறேன்றானே தவிர நம்மளை திங்கிறேன்னு மாட்டான். இல்லைன்னா ஒரு உடம்பு கூட சுடுகாட்டுக்கு போகாது, சாப்பாடு இருக்கணும் இல்லையா? அதுதான் அங்க சொல்றேன், புலையனும் அந்த உண்மை இழிவு சிறப்பு உண்மையன். அதுக்காக அந்த மாதிரி சொல்லுவார். இங்க பாருங்க, தண்டாத எதனாலும் தடுக்கப்படாத புன்புலால் யாக்கையான். இந்த மாதிரி ஒரு புலால்னு சொன்னா அது ஒரே நாத்தமா இருக்கும், வேணான்னு சொல்லி நாம் விட்டுடுவோம். ஆனா இந்த உடம்ப வேணாம்னு சொல்லி விடலை, நாம் வச்சுக்கிறோம். தண்டாத தடைபடாத தடுக்காமல் இருக்கின்ற புன்புலால் யாக்கை புழுக்குரம்பை அந்த மாமனை அந்த பெரிய வீட்டில் அன்பு சேர்கின்றன கட்டு 5 ஆக்கி, 5 கட்டுக்களை ஆக்கி. எத்தனை கட்டு வீடு இது? 5 கட்டு வீடு. பெரிய வீடுன்னு சொன்னா 2-3 கட்டு இருக்கணும், அப்பதான் பெரிய வீடுன்னு சொல்லலாம். ஒரே கட்டா இருந்தா உங்களை நடந்த உடனே அப்படியே தோட்டத்துக்கு கூட்டான், அது ரொம்ப சின்ன வீடு. முதல் கட்டு இருக்கும், அப்புறம் அடுத்த கட்டு, அப்புறம் பெரிய மடங்களுக்கு போங்க, ஆச்சாரக்கட்டு, பூசைக்கட்டு, சாப்பாட்டு கட்டு அப்படின்லாம் இருக்கும். 5 கட்டுள்ள வீடு இது. 5 கட்டு வீடு. அன்பு சேர்கின்றன 5 கட்டும் பொண்ணோட ஒண்ணு அன்பா இணைஞ்சிருக்கான். அப்படிப்பட்ட கட்டு 5 ஆக்கி. 5 கட்டு. இது என்ன 5 கட்டு? சாக்கரம், சொப்பனம், சுருத்தி, துரியம், துரியாதீதம் என்று 5 கட்டு. தொப்புளுக்கு கீழே போன துரியாதி, அதுக்கு மேல வயிற்றுல வந்தா துரியம், மார்புல வந்தா சுருத்தி, கண்டத்துல வந்தா சொப்பனம், நெத்தி நடுவில் வந்துட்டா சாக்கரம். 5 கட்டு. உயிரானது ஒரு ரோலிங் பவர்ல எங்கெங்கெல்லாம் போய் வருதுன்னு பார்த்தா நெத்தியிலிருந்து கண்டத்தில் இறங்கி இதயத்துக்கு போய் வயிற்றுக்கு போய் மூலாதாரத்துக்கு போய் கொடுங்கிறது. ஒவ்வொரு தடவையிலையும் இது நடந்துட்டு நாம கேட்டு இருப்போம், பேசிட்டு இருப்போம், எல்லாம் நடந்துட்டு இருக்கோம். ஆனால் அதுக்குள்ள ஒவ்வொரு தடவையும் உயிரானது என்ன பண்ணுகிறது? ஒரு தடவை கீழே இறங்கி போய் ஒரு தடவை மேலே வரும். மேலே வரும்போது தான் நமக்கு தெரிகிறதே தவிர, அந்த நேரம் தான் நாம் எல்லாரோடையும் பேசுகிறோம் பழகிற மாதிரி தெரிகிறதே தவிர, அது இடையில அது போய் ஒரு ஓய்வு எடுத்து கொண்டு வருகிற விஷயமெல்லாம் நமக்கு அவ்வளவு வேகத்தில் நடக்கிறது. அப்படி இருந்தால்தான் இது தன்னுடைய தொழில் செய்யும். சாக்கரத்தில் புருவ நடுவில் இருந்து எல்லா தொழிலையும் செய்ய முடிகிறது இந்த உயிருக்குன்னு கேட்டா, அதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஓய்வு தேவையா இருக்கிறது. முன்பு உள்ள உண்மை நிலைமை ஒரு கால் அகலாது. முன்புள்ள உண்மை நிலைமை உடம்புக்கு வரத்துக்கு முந்தி இந்த உயிர் எப்படி இருந்தது? முன்பு இந்த இறைவன் இந்த உடம்பை கொடுத்திருக்கிறான், அது வேற. இதை விட்டுடுங்க. முன்பு உள்ள உண்மை நிலைமை, உயிரினுடைய உண்மை நிலைமை என்ன? ஆணவ மறைப்பிலே கடந்தது, அவ்வளவுதான், ஒன்றும் கிடையாது.
மண்ணுக்குள்ள கடந்த தங்கம் மாதிரி வைரம் மாதிரி. யாருக்கு தெரியாது, உண்மை அவனுடைய மதிப்பே தெரியாது. அதுதான் சொல்ல முன்பு உள்ள உண்மை நிலைமை அது ஆணவத்தோடு கூடி உயிர் இருந்த நிலைமை. அது ஒரு கால் அகலாது, ஒரு காலும் நீங்காமல். அதனால ஆணவம் எங்கேயா போயிடுதா உடம்பு கொடுத்ததுனால? ஆணவம் ஏற்கனவே எப்படி உயிரோடு இருந்ததோ அதுபோல இப்பவும் ஆணவம் உயிர் கூடவே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. முன்பு உள்ள உண்மை நிலைமை ஒரு கால் அகலாது. மலத்தால் திண்மை சிறையாக்கி, மலத்தாலே கெட்டியான சிறையாக ஆக்கி இருக்கிறார் சிவபெருமான். கண்மறைத்து மூல அருள் கட்டில் உயிர் மூடமாய் உள்கிடப்ப. முதல் கட்டு என்ன கட்டு? மூலாதாரம். மூல அருள் கட்டு, அது ஒரு கட்டு. இந்த உயிர் தங்கி வருகிற இடம். அது கிட்ட 5 வீட்டு வீட்டில் இருந்தா வாசல்ல வந்து எஜமானி இருக்கிறான்னு கேட்டா 5வது கட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி இப்போ உயிர் எங்கடா இருக்குன்னு கேட்டா மூல அருங்கட்டில் இருக்கிறது. மூலாதாரம் என்று சொல்லுகின்ற அது தொப்புளுக்கு கீழ் 4 அங்குலம். அந்த மூலாதாரம் என்று சொல்லுகின்ற அந்த கட்டிலே மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் மூடமாய் ஒன்றும் தெரியாம உள் கிடப்ப, அங்கே உள்ளே கிடக்கும். இதுதான் ரெஸ்டிங் இடம். அங்கே உயிருக்கு ஒரு வேலையும் இல்லை. அந்த நேரத்தில் காலம் நியதி தத்துவங்கள் வேலை செய்யல, அது நிறுத்தி விடுறார். காலம் நியதி அது காட்டி அங்கே உயிர் இளைப்பாறுகின்ற நேரம் வரையிலேயும் காலத்தை நியதியினாலே நிறுத்தி, நியதி என்பது உயிருக்கு வருகின்ற வினை அனுபவங்களை இந்தந்த நேரத்திலே இப்படித்தான் அனுபவிக்க வேண்டும் என்று வரையறை செய்வதுதான் நியதி தத்துவம். அது காலத்தோடு கூடி செயல்படும். இன்னாருக்கு இதுதான் நியதி. அப்ப காலம் வேணும்ல. வினையினுடைய வரையறை என்னன்னா, இவன் 25 ஆண்டுகள் உலகத்தில் இருப்பான். இது நியதி, அவர் எடுத்துக்கொண்டு வந்த பிராரத்தத்துக்கு. இப்ப இந்த நியதியை வரையறுக்கிறது எது? காலம். இவன் தன்னுடைய 15வது வயதிலே ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை அடைவான் என்று பிராரத்தத்தில் இருக்கும். அப்ப அந்த 15வது ஆண்டு என்ற காலம்தான் அதை வரையறுக்கிறது. நியதி தத்துவம் காலத்தோடு கூடியிருந்துதான் செயல்படுகிறது. இந்த காலத்தை நியதியினாலே நிறுத்தி, இப்ப நியதி தத்துவம் அடங்கி இருக்கு. அப்ப காலத்தை நிறுத்தி விட்டார். இப்ப உயிர் என்ன செய்கிறது? மூல அருங்கட்டில் இருக்கிறது. மூலாதாரமாகிய கட்டில் உள்கடக்கிறது. அத ரெஸ்ட். மேலோங்கும் உந்திவியன் கட்டில்,
அப்புறம் அங்கேருந்து மேல் ஓங்கும், மேலே வரும். அது எங்க? முந்தி தொப்புள், அதான் 2ஆம் கட்டு. மேலிருந்து பார்த்தீங்கன்னா அது 4ஆம் கட்டு, மூலாதாரம் 5வது கட்டு. இப்போ கீழே இருந்தால் நம்ம வரோம். இப்போ உயிரானது மூலாதாரத்தில் ரெஸ்ட்ல இருக்கு. அந்த ரெஸ்ட்ல இருக்கிற பொழுது எந்த தத்துவமும் செயல்படாமல் ஆணவத்தோடு இருளில் மூடமாய் கிடக்கிறது. அங்கிருந்து முந்தியாகிய 2வது கட்டுக்கு வருகிறது. அதுதான் சொல்றார். மேல் ஓங்கும், அந்த மூல அருங்கட்டிலுக்கு மேலே ஓங்குகின்ற உந்தி வியன்கட்டில், உந்தி என்று சொல்லக்கூடிய வியன் அகன்ற கட்டில், மூலாதாரம் ரொம்ப குறுகிய இடம், உந்தி அதை விட கொஞ்சம் பெருசு, அதனால வியன் கட்டில் அகன்ற கட்டு. பெரிய கட்டு வீடுகளில் பார்த்தீங்கன்னா கடைசியில் போனீங்கன்னா அந்த தோட்டத்துக்கு முன்னால் இருக்கிற கட்டு அவ்வளோ பெருசாக இருக்காது. ஒரு கடல் இருக்கும் அங்கே, அவ்வளோதான். சின்னதாக ஒரு தாவாரம் இருக்கும், அதோட போயிடுவோம். அதுக்கு முன்னால் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக இருந்துருக்கும். இதுவே முதல் கட்டு 2ஆம் கட்டுன்னு சொன்னால் அதெல்லாம் பெருசாக இருக்கும். அதனால தான் அது கொஞ்சம் மூலாதாரத்தை நோக்காது வியன்கட்டு. வியன்கட்டில் உயிர் சேர்த்து, உயிர்ப்பாகிய பிராணவாயுவை சேர்த்து, அது கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம். மூலாதாரத்தில் இருக்கும்போது பிராணவாயு கூட இல்லை. ராஜா வெளியிலிருந்து அந்த புறத்துக்கு போறான்னா, அந்த புறத்துக்குள்ள போய் மனைவியோட கட்டில போய் உட்கார்றான் பாருங்க, அங்க யாரும் கூட போக முடியாது. ஆனால் கடைசி வரணும் மெய்காப்பாளன் போவான், அவன் விட மாட்டான். ஆனா அந்த மெய்காப்பாளன் கூட அந்த புறத்து வாஜபடியை தாண்டி உள்ள நுழைய முடியாது. அவன் என்ன பண்ணுவான், கத்தியை வச்சுக்கிட்டு தயாரா வாஜபடியில ரெடியா நிற்பான். எந்த நேரமும் விழிச்சுட்டு இருக்கணும், அவன் தூங்கிடக்கூடாது. நம்ம வாட்ச்மேன் விட்டோம்னா அவன் தூங்கிட்டு இருப்பான். வரவங்க வருவாங்க, போவாங்க, அவன் நல்லா தூங்கிட்டு இருப்பான். இவனும் முடியாது. ஆனா மெய்காப்பாளன்னு சொன்ன அரசனுக்கு அவனுக்கு ரொம்ப கடுமையான வேலை இருக்கு. அதனால்தான் 2 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மேல ஒரு மெய்காப்பாளனுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. ரோலிங்கில் தான் ஒரு 4-5 பேர் வச்சிருப்பாங்க அரசு. அடுத்தபடி டியூட்டி மாற்றி இவன் என்ன பண்றான், அந்த வாசப்படியில கரெக்டா கத்தியோட நிக்கணும். அது உரையில இருந்து எடுக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. வேடிக்கையா சிலம்பு காலத்தில் ஒரு இடத்துல வேடிக்கையா சொல்றாரு, ஒரு திருடன் நுழைஞ்சுட்டான் அரண்மனையில அந்தப்புறத்துல. அங்க யாரும் இல்லை, ராஜா தான் இருக்கான். திருடன் நுழைஞ்சுட்டான்னு தெரிஞ்ச உடனே ராஜா என்ன பண்ணாரு, வாழை உருவினார். ஓங்கினார் பாருங்க. அதுக்கு திருடன் என்ன பண்ணான், அப்படி குனிஞ்சு அந்த உரைய புடுங்கிட்டான். ராஜா இந்த வாழை ஓங்குற போதெல்லாம் உரைய சொல்றாரு. 1 நிமிஷம் இல்லை, 2 நிமிஷம் இல்லை, அரை மணி நேரம். இவர் வாழ்வீச்சில கெட்டிக்காரர் அரசர், திருடனும் அதில் பயிற்சி. இவர் வாழை எடுத்துக்கிட்டாரு, அவன் உரைய பிடிக்கிட்டான். இவர் வாழை வீசல போதெல்லாம் உரைய கொண்டே நேற்றான், உரை கொண்டெல்லாம் வாழ்வை சொல்லிக்குது. அவ்வளோதான். பார்த்தான் திருடன், இந்த ஆளை ஒன்றும் லேட்டாக காமிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நவாது அப்படியே உரைய சொல்லிக்கிட்டே வாசப்படிக்கிட்ட உரைய தூக்கிட்டாச்சு வெளியே ஓடிவிட்டான். இந்த கதையை சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் சொல்றார். கோவலனை கொலை செய்யறதுக்காக 2 காவலர்களை ஏற்பாடு பண்றான். அந்த காவலர்கள் ஒருத்தன் சொல்றான், திருடனுங்க விஷயத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது பாடுறான். அவன் சொல்ற கதை இந்த மாதிரி ஆச்சு. ராஜாவுக்கு ஒரு தடவை
இருடன் எந்த நேரத்தில் எப்படி இருப்பான்னு பார்த்தா நல்லவன் போல தெரியுதுன்றதை கோவலனை பார்த்து ஆளை பார்த்தா நல்ல சட்டையை போட்டுவிட்டு பேண்ட் சட்டையோட ஜம்முன்னு தான் இருப்பான், ஆளை பார்த்து இடம் போட்டுடாத, அவங்க எந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்கன்னு திருடர்களை பற்றி சொல்ல முடியாதுன்னு அவங்க கதை சொல்கிறான். கரெக்டாக வாளை தயாராக வச்சுருக்கணும். எந்த நிமிடம் வந்த உடனே ராஜா பின்னால் அவன் போயிடும். இந்த பிராணவாயு என்கிற மூச்சு காற்று உயிர் போய் ரெஸ்ட் எடுக்கிற போது இது வரலும் தான் போகும். எங்க தொப்புள் வரலும் தான் அந்த பிராணவாயுக்கு போகும். அதுக்கு அண்ணன் இருக்கிற மூலாதாரத்துக்கு பிராணவாயு கூட கிடையாது, உயிர் மாத்திரம்தான். இப்ப உந்திக்கு வந்த உடனே என்னாச்சு, அந்த பிராணவாயு சேர்ந்துக்குது உயிரோட. இப்ப உந்தியில பார்த்தீங்கன்னா பிராணவாயு உயிர். இந்த உயிரைத்தான் புருஷ தத்துவம் என்று நாம் சொல்றோம். அது பின்னால் வரும் அந்த விஷயம். பாருங்க, இதை சொல்ல பாருங்க. அடுத்தது, மேல் ஓங்கும் உந்தி வியன் கட்டில் உயிர் சேர்த்து. அப்ப சிவருமான் என்ன பண்றாரு, அங்க பிராணவாயு சேர்க்கிறார். உயிர் என்றால் இங்கே பிராணவாயு. அதானே உயிர்னு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க. மூச்சு காத்து தானே உயிர். அது கூட்டா உயிர் கூட்டுன்னு சொல்றோம்ல, அங்கதான் உயிர் சேர்த்துனார். உயிர் என்றால் மூச்சு காற்று. அந்த காற்றை, அதாவது பிராணவாயுவை சேர்த்து இப்போ உயிரோடு சேர்ந்து போச்சு. இப்போ உயிர் மாத்திரம் மூலாதாரத்தில் இருந்தது. அப்புறம் ரெண்டாவது வரும் பொழுது சுவாதிஷ்டானத்தில் தத்துவங்கள்ல நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா மூலாதாரம் விநாயகருடைய இடம், சுவாதிஷ்டானம் முருகப்பெருமானுடைய இடம், அந்த மாதிரி வரும். அதனால்தான் பாமர சுவாமிகளை சொல்லும் பொழுது சுவாதிஷ்டானத்திலே குனிந்து மூச்சு காற்று உள்ளடங்கியது அப்படின்னு எழுதுவார்கள். அவர் முருகப்பெருமானிடத்தில் ஈடுபட்டவராகினால அவருக்கு சுவாதிஷ்டானத்திலே மூச்சு காற்றானது தொடர்ந்து நின்றது. அங்கே நாபிஸ்தான வீட்டிலே உயிரை பிராணவாயுவுடன் சேர்த்து விடுகிறார் சிவபெருமான். அதுக்கு மேல பாருங்க, அங்க வந்த உடனே என்ன ஆகுது பாருங்க. கலை வித்தை அந்த அராகம் அவை முன்பு தந்த தொழில் அறிவு இச்சை துணையாக எழிலுடைய மானின் எழிலுடைய முக்குடமும் எய்தி மருளோடு மண்ணும் இதயத்தில் இதயஸ்தானத்துக்கு வருகிறது. அப்படி வரும் பொழுது கலை வித்தை அந்த அராகம். கலை என்பது உயிரினுடைய செயலை எழுப்புகிற தத்துவம். வித்தை என்பது உயிரினுடைய அறிவை எழுப்புகிற தத்துவம். அராகம் என்பது உயிரினுடைய விருப்பத்தை எழுப்புகின்ற தத்துவம். இந்த மூன்று தத்துவங்களினாலே முன்பு தந்த தொழில் அறிவு இச்சை துணையாக முன்னாலே இறைவன் கொடுத்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி எல்லாம் துணையாக இந்த மூன்றையும் எழுப்பி அதற்கு துணையாக இறைவனுடைய இச்சா ஞான கிரியைகள் சேர்ந்தால் உயிருக்கு கலை வித்தை அராகம் இச்சா ஞான கிரியையை உயிரிடத்தில் எழுப்பும். இந்த ரெண்டும் இணையணும். மானின் எழிலுடைய முக்குணம் செய்தி. மான் என்றால் மூல பிரகிருதி. இந்த மூல பிரகிருதி என்பது வார்த்தையில் அது ஒரு மாயை. அத பிரகிருதி மாயைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழுக்கா இருக்கக்கூடியது, இருட்டா இருக்கக்கூடியது. அசுத்த மாயை என்றால் கொஞ்சம் மங்களா புகை மாதிரி இருக்கும். சுத்த மாயை என்பது பளிச்சுன்னு இருக்கிறது. சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. இந்த பிரகிருதி மாயைத்தான் மூல பிரகிருதின்னு சொல்றது. இந்த மூல பிரகிருதியானது எப்படி இருக்கும்னு சொன்னா குணதத்துவ வடிவாக இருக்கும்.
சாத்விகம் ராஜசம் தாமசம் என்கின்ற குணவடிவாக இருக்கும். வருங்குண வடிவாய் மூல பிரகிருதி கலையில் தோன்றி அப்படின்னு எழுதுவார் சிவஞான சித்தியார்ல, குணவடிவாக. அதனால மூலப்பிரகிருதி என்று சொல்லாமல் குணதத்துவம் என்றும் சொல்லுவது உண்டு. மானின் பிரகிருதி மாதிரியாகிய மூலப்பிரகிருதியிலே உண்டான எழிலுடைய முக்குணம் எய்தி அழகுடைய 3 குணமும் அடைந்து. அது என்ன அழகு 3 குணத்துக்கும்? இந்த 3 குணத்தினாலே தான் உயிரினுடைய விஷயங்கள் உலகத்துக்கு வெளிப்படுகிறது. சாத்விகம் ராஜசம் தாமசம் என்ற முக்குண வேறுபாட்டினால்தான் உயிர்கள் அறியப்படுகின்றது. அதனால்தான் எழிலுடைய முக்குணமும் எய்தி அப்படின்னார். அந்த 3 குணங்களையும் இறைவன் அந்த உயிரோடு சேர்த்து அப்படியே கொண்டு போறார். எங்கிருந்து? உந்தி வியன்கட்டிலிருந்து இதயத்தானத்துக்கு கொண்டு போகிறார். இதயத்துக்கு மணிபூரகம். மணிபூரகம் என்பது இதயஸ்தானம். அங்க கொண்டு போறார். மருளோடு மண்ணும் இதயத்தில் அந்த இதயஸ்தானம் சுழுத்தி வீடு. சுழுத்தி வீடு என்ன? மருளுடையதாக இருக்கிற இடம். துரியாதீயத்தில் ஒண்ணுமே தெரியாம இருக்கும். துரியத்தில மூச்சு காற்று போய் வந்து கொண்டு இருக்கும். சுழுத்தியில மயக்கமா இருக்கும். சாக்கரம் சொப்பனம் சுழுத்தின்னு பாருங்க. சாக்கரத்துல எல்லாம் தெரியும். சொப்பனத்துல எல்லாம் நடக்கும். ஆனா நமக்கு சம்பந்தம் இராது. சுழுத்தி என்ன பண்ணிருக்கும்? எதுவும் நடக்காது. முடிஞ்ச உட்பாடு தான் தெரியும். நல்லா தூங்குவான். எழுந்த உட்பாடு சுகமா தூங்கினேன்னு. எழுந்த உட்பாடு தான் சுகமா தூங்கினேன்னு தெரியுமே தவிர அதுவரையும் தூங்குற போது அவனுக்கு நடந்தது எதுவும் தெரியாது. அதான் மருள். மருளோடு மண்ணும் இதயத்தில் அதுல சித்தத்தால் கண்ட பொருள் இன்ன பொருள் என்று இயம்ப ஒண்ணா. சித்தத்தால் கண்ட பொருளை இன்ன பொருள் என்று சொல்ல முடியாமல் மயங்கி நின்ற உயிர். அந்த உயிரை அங்கே இருந்து கொண்டு போகிறார் மேலே. பாருங்க எங்க வருகிறது? 4வது இடத்துக்கு வருகிறது. அதாவது விசுப்தி. மணிபூரத்துக்கு மேல விசுப்தி. தொண்டை கண்டம். சித்தக்கருவியோடு கூட்டி அப்பதான் சித்தத்தோடு கூடுகிறது மணிபூரகத்துல. அது கண்ட பொருள் இன்னது என்று அறியாமல் வழங்கி இருக்கின்றது இந்த உயிர். அந்நீரை போய் கண்ட வியன்கட்டில் கண்டம் கழுத்தாகிய அகன்ற அந்த கட்டிலே கருவிகள் ஈரைந்து ஒழிய கொண்டு இயமித்து அத்தை நாள் கொடுப்ப. கருவிகள் ஈரைந்து, சப்தாதி 5 வசனாதி 5, இந்த 10 கொடுக்கிறார் அந்த இடத்துல. எங்க? கண்டம். இது என்ன? சொப்பனத்தானம். சொப்பனத்தானத்திலே சுவை ஒளி ஊர்வசி நாற்றம் 5 நடக்கும். நம்ம சாப்பிடுவோம். சில வேடிக்கையெல்லாம் பார்ப்போம் சொப்பனத்தில் இல்லையா? உடம்பு மேலே ஏதாவது ஒராய்வு மூலம் பார்ப்போம். தண்ணியில் விடாது அந்த மாதிரி எல்லாம் ஊர் சப்தங்கள், சில சங்கீதங்கள்லாம் கேட்போம். சில வாசனைகள்லாம் வரும். இந்த சுவையொளி உருவசை நாற்றம் இருக்கும். ஆனால் மெய்வாய் கண்முக்கு செவி இருக்காது. நுகருகின்ற நம்ம கருவிகள் கிடையாது. ஆனால் உறப்படும் தன்மை சொப்பனத்தில் வருதில்ல. இந்த ஒருபாடு இல்லை. அவர் எழுந்து பார்க்கலாம். 5 படுக்கையெல்லாம் நினைஞ்சு போயிருக்கோம், தண்ணியில் பிடிச்சிட்டோமே அப்படின்னு நினைச்சா
அவனும் நினைஞ்சிருக்க மாட்டான், படுக்கையும் நினைஞ்சிருக்காது. கனவு அப்படி அது நினைக்கிறவங்கள. ஆகவே சுவையொளி பூர்வசி நாட்டம் இருக்கும், ஆனால் மெய்வாய் கண்முக்கு செவிக்கு அங்கே வேலை இல்லை. அதான் கண்டம், சொப்பனஸ்தான். அதே மாதிரி வசனகமனதான விசக்க ஆனந்தம் இருக்கும். பேசுவோம் கனவுல, சில பேர் கொடுப்போம், சில இடங்களுக்கு போவோம் இல்லையா, எல்லாம் நடக்கும். வசனம் கமனம் தானம் விசர்க்கம் ஆனந்தம் அது கூட நடக்கும். ஆனால் நம்முடைய வாக்குப்பாதம் பாணி பாய் ரூபத்துக்கு வேலை இல்லைங்க. நம்முடைய வாய் பேசாது, வாய்க்கு வேலை இல்லை, கை கொடுக்காது, நம்முடைய கால் நடக்காது, இதுக்கெல்லாம் வேலை இல்லை. இப்போ ஆனால் இது இல்லாமலே அந்த செயல்கள் நடக்கும் கனவுல. அதனால தான் இறைவன் என்ன பண்ணுகிறார், கர்மேந்திரிய தொழில்கள் ஐந்தையும் ஞானேந்திரிய விஷயங்கள் ஐந்தையும் அந்த கண்டத்தானத்திலே இந்த 10 தத்துவங்களையும் சேர்த்து விடுகிறார். இப்ப பாருங்க, அந்நிறை போய் கண்ட வியன்கட்டில் கழுத்தாகிய அகன்ற அந்த 4ஆம் கட்டிலே கருவிகள் ஈரைந்து ஒழிய கொண்டு நியமித்து அத்தை நாள் கொடுப்ப சப்தாதி ஐந்தும் சப்தாதி ஐந்தும் அப்புறம் வசனாதி ஐந்தும் அந்தக்கரணங்கள் 4ம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அந்தக்கரணங்கள் 4ம் வாயுக்கள் 10ம் பிராணவாயு உன்னோட தான் வருது. அங்க 10 வாயுக்களையும் கொடுக்கிறார். பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன், நாகன், பூர்வன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன் 10 வாயுக்கள். 10 எப்பவும் தச வாயுக்கள் இருக்கும். வாயுக்களை பார்க்கறது தான் நாடி அவசியம். நாடி வைத்தியம் பார்க்கறதுன்னா வாயுக்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்கறது. இந்த 10 வாயுக்களினுடைய ஓட்டம் உயிரில் எப்படி இருக்குன்றதை தெரிந்து கொண்டால் அப்போ எவ்வளவு நாளைக்கு அந்த உயிர் காலம் தள்ளும்ன்றத அந்த பார்க்க தெரிஞ்சவன் தான் பழைய காலத்தில் நாடி வைத்தியம்ல ரொம்ப கெட்டிக்காரன். அதில் இந்த தேவதத்தன் தனஞ்சயன் என்ற 2 நாடிகளையும் யார் ஒருத்தன் சரியாக கணித்து வச்சிருக்கிறானோ அவன் இன்னும் 3 மாதம் தாங்க இது மேலே தாங்க. நல்லா இருக்கிறவனை பார்த்தாலே சொல்லு, நல்லா தான் இருக்கார், ஒரு வியாதியும் இல்லை, இருக்காருனால நாடியை பார்த்தாருன்னா அவன் கெட்டிக்காரனாக இருந்தால் அவன் சொல்லுவான். 4 மாதத்துக்கு மேலே தாங்காது கணக்கு. அது கரெக்டாக சொல்லக்கூடியது. ஏன்னா அது டிஸ்போசல் வாயுக்கள். பாடி வச்சா 3 நாளைக்கு போகிற பாடு அது அப்படியே பத்திரமா இருக்கும்படியாக அதை பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வாயுக்கள் தான். இந்த வாயுக்கள் வெளியேற வெளியேற அது சுத்தமாக உபயோகம் இல்லாத ஒரு பொருளாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால அதுக்கு பிறகும் கொஞ்சம் நேரம் சில வாயுக்கள் இருந்து கொண்டு இருக்கும் உடம்புல. பிராணவாயு வெளியேறி பாடும் கூட இந்த சில வாயுக்கள் உடம்புல இருந்து கொண்டு உடம்பை காவல் செய்யும். அதுக்கு பிறகுதான் ஒவ்வொன்றா வெளியேறும். சொல்ற இந்த வாயுக்கள் 10ம் புருஷனம் புருஷ தத்துவம் ஆகிய 25 கருவிகள் சொப்பனஸ்தானத்தில். அங்கேயும் உங்களுக்கு உலகத்தில் வாழற மாதிரி வாழ்க்கை உண்டு சொப்பனத்திலையும் இல்லையா? எல்லா தத்துவங்களும் கூடியிருக்கிற சாக்கரத்திலே நீங்க என்னென்ன அனுபவிக்கிறீர்களோ அவ்வளவையும் சொப்பனத்தில் அனுபவிக்கிறோம். கருவிகள் குறைச்சலே தவிர காரியத்தில் குறைச்சல் கிடையாது இல்லையா? ஆபீஸுக்கு போவீங்க, சம்பாதிப்பீங்க, சம்பளம் வாங்குவீங்க, கையெழுத்து போடுவீங்க, விமானத்தில் ஏறுவீங்க, எல்லாம் நடக்கும் சொப்பனத்தில். ஏன்னா கருவிகள் குறைச்சல். சாக்கரத்தில் செய்கிற அத்தனை வேலைகளையும்
சொப்பனத்தில் செய்கிறது இந்த ஆன்மா. பண்டை இருவினையால் முற்பிறவிலே செய்த 2 வினையினாலே முன்பு உள்ள இன்ப துன்பங்கள், உனக்கு முன்னாலேயே விதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த இன்ப துன்பங்கள் நல்வினை தீவினைகளுக்கு ஈடாக இன்ப துன்பங்களை அனுபவிக்கும்படி மருவும் வகை சாக்கரத்தில் விழித்திருக்கின்ற நேரத்திலே எப்படி அந்த இன்ப துன்பங்கள் நம்மோடு வருகின்றனவோ அதை போல அங்கே மருவி அந்த கண்டத்தானத்திலேயும் அது எல்லாம் மருவுகிறது, பொருந்தி வருகிறது. இருவினை போகம் உண்டானதும் அறிந்து இப்படி சுத்த தத்துவங்களினாலே, அதாவது சுத்த தத்துவம், அதாவது சிவதத்துவம், சிவதத்துவத்தினாலே அதை இயங்கச் செய்கிறார். இயங்கச் செய்து அப்புறம் அதற்கு மேலே கிளம்புகிறது இந்த ஆன்மா கண்டத்திலிருந்து. எங்க போறது? உரு உடல் நின்று ஓங்கும் நுதலாய ஓலக்க மண்டபத்தில். உரு உடல் நின்று, உரு உடல் தூல தேகம், உருவமாகிய உடல், இந்த தூல தேகத்திலே இன்று இப்ப சொப்பனத்திலே இது தூல தேகம் இல்லை, சூட்சும தேகம் அது. ஆனால் இப்போ சாக்கரத்தில் இருக்கிற பொழுது தூல தேகம். உரு உடல் நின்று ஓங்கு மேலாகிய நுதல் ஆய ஓலக்க மண்டபத்தில் தூல தேகத்தின் கண்ணே வளர்ந்து நிற்கக்கூடிய சாக்கிரத்துக்குரிய இடம், கட்டி என்று சொல்லக்கூடிய நெற்றி இடமாகிய திருவோலக்க மண்டபம், உயிர் ஆட்சி நடத்துகின்ற இடம் இது. அதனால்தான் அந்த இடத்தை ஜாக்கிரதையா பாதுகாக்கணும். புருவ நடுவ ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லு. யோகிகளும் கூட மூக்கு நுனிய பார்க்கிறது, புருவ நடுவை பார்க்கிறது என்று சொல்லுவாங்க. அதுதான் திருவோலக்க மண்டபம். அரசன் காரியங்களை விசாரிக்கிற இடம் இது திருவோலக்க மண்டபம் தானே. அத்தாணி மண்டபம்னு சொல்லுவோம். அரசன் சிம்மாசனத்தில் வந்திருப்பான், மற்ற பரிவாரங்கள் எல்லாம் அவரவர்களுக்குரிய ஆசனங்கள் அமர்ந்திருப்பார்கள். அப்போதான் எல்லா விசாரணையும் நடக்கும். அரசன் காரியம் கொள்ளுகிற இடம் அது. அதே போலத்தான் உயிரானது உலக விவகாரங்களை செய்கிற இடம் புருவ நடுவில் இருந்துதான் செய்கிறது. எங்க உயிர் இருக்கிறது சொன்னால் புருவ நடுவில். அந்த ஓங்கு நுதலாய ஓலக்க மண்டபத்தில் இப்ப ஏற்கனவே 25 கருவிதான் இருந்திருக்கிறது கண்டத்தில். இந்த ஓலக்க மண்டபத்திலே வருகிற பொழுது 96 கருவிகளும் கூடிவிடுகின்றன. தத்துவம் 36, தாத்விகம் 60, ஆக 96 கருவிகளும் இங்கே உயிரோடு கூடிவிடுது. அதுதான் சாக்கரஸ்தானம். 36 கணக்கு பார்க்கிற பொழுது உங்களுக்கு 25 கருவி சொப்பனத்தில் இருந்தா இந்த 10 கருவி கூடிவிடும். அங்க புருஷ தத்துவம் என்பது ஒண்ணு, அது தனியா வந்துடும். இந்த 10 தத்துவம் என்ன? கர்மேந்திரிய ஞானேந்திரியங்கள். நம்ம உடம்பு, நம்ம மெய்வாய் கண்மூக்கு செவி இதெல்லாம் சாக்கரத்துல கூட. இந்த கண்ணால பார்க்கிறோம், இந்த காதால கேட்கலாம், இந்த மூக்கால சுவாசிக்கலாம், அது மாதிரி எல்லாம் நடக்கும். அதனால உங்களுக்கு இந்த ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள் சாக்கரத்துல கூட. அதுதான் சொன்னார் 25ஓட இந்த 10 சேர்ந்தீங்கன்னா 35 ஆகும். புருஷ தத்துவத்தை சேர்த்தா 36 ஆன்மாவோட 36 தத்துவம். இந்த 60ன்றது தாத்விகம். வாயுக்கள் 10, தசநாடிகள் என்று இப்படியெல்லாம் வரும். அது ஒரு லிஸ்ட் உள்ளது.
ஓம் கருவி எல்லாம் புகுந்திண்டி. ஓம் கருவி எல்லாம் இதுவரையிலும் வெளியேறி இருந்த கருவிகள் எல்லாம் புகுந்திண்டி. குருவினடுவுக்கு வரும்பொழுது எல்லாம் ஒன்னா சேர்ந்து வருது. வித்யாதத்துவம், சிவதத்துவம் எல்லாம் வந்து வரும். முன் கேவலாவத்திக்கு கூடாமல் நின்ற பூதங்கள் 5, பூதம் 5. உருடுதத்துவம் நீங்களாக, உருடுதத்துவம் முன்னாலேயே சேர்ந்து போச்சு, அது நீங்களாக. வித்யாதத்துவம் 6, சிவதத்துவம் 5, ஆக 14. அப்புறம் ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, அது ஒரு 10. சொப்பனத்தில் வந்த 25 கருவி ஏற்கனவே சொப்பனத்தில் இருந்தது. தாத்விகம் என்று சொல்லக்கூடிய 45 கருவிகள். ஆக 96 கருவிகளையும் பொருந்தி இந்த உயிர் புருவ நடுவிலே இருந்து கண்டோம், கேட்டோம், வருஷித்தும், உற்றும், அறிந்து அனுபவிக்கும்படியாக செய்வித்து தத்துவங்களை கொடுத்து இவ்வளவு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் சிவபெருமான். உயிரோட ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பி இந்த மாதிரி இப்படி எல்லாம் அந்த உயிர் அனுபவிக்கணும். நீங்காத முன்னை மலத்தின் இருள் மூடாவகை. இவ்வளவு எதுக்கு நடக்கிறார் அவரு? ஆணவ மலத்தினுடைய மறைப்பு அடியோட உயிரை மறைச்சுடாதபடி உயிருக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கிறார் இல்லையா? ஒரேடியா மூடி மறைச்சு போய் உயிர் ஒண்ணுமே இல்லாம காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியைப் போல் கட்டுண்டு இருந்தது. இருட்டறையில் குருட்டு குழவியாக இருந்த இந்த ஆன்மாவை எடுத்து இந்த 5 கட்டுள்ள இந்த வீட்டிலே ஒவ்வொரு கட்டாக கொண்டு சென்று கொஞ்சம் கொஞ்சமாக தத்துவங்களை சேர்த்து நெற்றி நடுவாகிய திருவோலக்க மண்டபத்திலே 96 கருவிகளோடும் கூடியிருக்க செய்து நுகர்ந்தும் வரும்படியாக செய்யும். இதுக்காக நீங்காத முன்னை மலம் இருக்கிறது, உயிரை பற்றி நீங்காமல் இருக்கின்ற ஆணவ மலத்தினுடைய இருள், அது கூடாவகை. அது கவர்த்து உயிர் ஒண்ணுமே செய்யாமல் இல்லாதபடி அதை செய்யும்படியா பண்ற. இப்ப உயிருக்கு விடிவாமளவும் விளக்கறைய மாலை வடிவாதி கண்மத்து இந்த திருவள்ளுவர் பயன் தான் இப்ப சொல்ற மாயை வடிவாதி கண்மத்து வடிவம் முதலாகிய வகையிலே கண்மத்தினாலே விடிவாமளவும் ஓடி சூரிய பிரகாசமாகிய பகல் பொழுதாகிய ஞான சூரியனாகிய சிவம் பிரகாசிக்கின்ற அளவு விளக்கடைய, விளக்கை போல இந்த ஆன்மாவுக்கு, இருட்டில் கிடக்கிற ஆன்மாவுக்கு உதவுகிறது. அப்ப இது விளக்கு, இது ஜீவிக்க செய்கிறார் இறைவன் உயிரை. முன்னை மலத்தின் இருள் மூடாவகை, அந்த ஆணவ மலை இருள் கூடாதபடி அகத்துள் துண்ணும் இருள் நீக்கும் சுடரே போல் வீட்டிலே நெருங்கி நிற்கின்ற இருளை நீக்குகின்ற விளக்கை போல அந்நிலையே அந்த இடத்துல சுக்குமமாக இருக்கிறது. சுக்குமம், வைசந்தி, மத்திமை, வைகரி என்று சொல்லக்கூடிய வாக்குகள், அந்த சூக்கும வாக்கு முதலாகியவற்றோடு கூடி சுடர் உருவில் பெய்து பிரகாசிக்கும்படி செய்து இப்படி சகலாவத்தையிலே உயிரை நிறுத்துகிறார். சகலாவத்தை என்ன? ஆணவத்தோடு இருந்த உயிரை கர்ம மாயைகளோடு சேர்த்து நடப்பிக்கின்ற காரியம். தொழிற்கு உரியராக்கி, இப்ப ஆன்மா என்னாச்சு? தொழிலுக்கு உரியவராக்கி கர்மத்தை செய்யவும் அனுபவிக்கவும் தகுதி உடையதாக ஆயிற்று. தொழிலுக்கு உரியராக்கி பணித்த அறம் போற்றி இப்படி செய்த அந்த சிவ தர்மம்
எம்மை காப்பதாக. சொல்லுமா எவ்வளவு ஸ்டெப் கொடுத்து எப்படியெல்லாம் உயிரோட குஞ்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை அடியோடு ஆடவியல் மூடாதபடி வீட்டிலே பகற்பொழுது வருகிற வரையிலையும் இருளை நீக்குகின்ற விளக்கைப் போல தொழில் செய்யும்படியாக ஆன்மாவை செய்வித்து அது உடன் இருந்து அந்த தொழில் செய்கிற காட்சியை பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறாரா இறைவன். மனித அறம். அந்த அறம் எம்மை காப்பதாக. போற்றின்னா காப்பதாக, போற்றுகள்ல பாதுகாத்தல் இருக்கும். நான் எம்மை காப்பதாக. சக்கரம் முதலாகிய அவத்தைகளிலே உயிரை மூலாதாரம் முதலாக ஆக்கினை என்கின்ற புருவ நடுவரையிலேயும் 5 கட்டுக்களில் முறையே கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக தத்துவங்களை கூட்டி சேர்த்து அவற்றின் மூலமாக கர்மத்தை பண்ணவும் அனுபவிக்கவும் அவரவர்களும் அவரவர்களுக்கு இஷ்டமான வேறு தொழில்களை செய்யவும் விரும்பியவாறு தொழில் செய்யவும் இப்படியெல்லாம் செய்து பாதுகாத்து வருகின்ற தர்மம் இருக்கிறது தான் பண்டாரியானபடி. தத்துவத்தை வச்சிருந்தா மாத்திரம் போராது, கொடுத்துட்டா மாத்திரம் போராது. கொடுத்ததை இந்த உயிர் உபயோகப்படுத்துவதை கூட இருந்து காணுதல். தொடர்ந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.